நட்பெல்லாம் எப்படி உருவாகுது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? சில சமயம் இது ஒரு பெரிய மர்மம் மாதிரி தோணும் இல்லையா? ஆனா இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு அனுபவம். சரி வாங்க, ஒரு நல்ல நட்பு மலர்ற அந்த முதல் தருணம் அத தேடி ஒரு சின்ன பயணம் போலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நட்பெல்லாம் எப்படி ஆரம்பிச்சுது? அதோட முதல் புள்ளி என்னவா இருந்துச்சு? யோசிக்கிறீங்களா? இந்த கேள்விக்கான பதில் ஒரு சின்ன கதையில ஒளிஞ்சிருக்கு. பார்க்கலாமா? ஓகே, இந்த கதை பிரியான ஒரு பொண்ண பத்தினது. அவ புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போறா. அங்க அவளுக்கு யாரையுமே தெரியாது, ஒருத்தர் கூட இல்ல. மத்த எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இவ மட்டும் தனியா ஒரு வெளியாள் மாதிரி ஃபீல் பண்றா. சுத்தி ஒரே புதுமுகங்கள், ஒரு கடல் மாதிரி இருக்கு. ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல பிரியாவுக்கு தன்னை யாருமே கண்டுக்காத மாதிரி ஒரு உணர்வு. ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றா. மனசுக்குள்ள யாராவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா, ஒரு சின்ன கனெக்ஷன் கிடைக்காதான்னு நினைக்கிறா. உண்மையிலேயே கூட்டத்துல தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங் இல்லையா? நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்ல இருந்து தான் தொடங்கும். பிரியாவோட வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு திருப்புமுனை ஏற்படுது. அவ ரொம்ப ஆசையா புதுசா செஞ்ச ஒரு ஆர்ட் ப்ராஜெக்ட், அது திடீர்னு கைதவறி கீழே விழுந்துருது. ஐயோ, எவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சது! அந்த நிமிஷம் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே தர்ம சங்கடம், ஏமாற்றம். ஆனா அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் இத பாக்குறாங்க. அவளோட அந்த ஏமாற்றத்துக்கு நடுவுல ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று. அந்த கூட்டத்துல ஒருத்தரோட பார்வை அவ மேல படுது. அந்த ஒரு பார்வை தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. லியோன் ஒரு பையன், அவன் உடனே குனிஞ்சு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு சின்ன கிழிசல ரொம்ப கவனமா சரி பண்ண ஹெல்ப் பண்றான். பாருங்க, அவன் எதுக்குமே ஆசைப்படல, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. அவன் செஞ்ச அந்த சின்ன உதவி, அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். அதுதான் நட்போட முதல் தீப்பொறி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு, ஒரு அக்கறை அங்க ஒரு விதையா விழுந்துச்சு. அந்த ஒரு சின்ன உதவி, ஆனா அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த சூழலையே அது மாத்திருச்சு. அடுத்து என்ன நடக்குது? ஒரு மெதுவான குரல்ல நன்றி, அப்புறமா ஸ்கூல் காரிடார்ல பாக்கும்போது ஒரு சின்ன புன்னகை. இது ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? ஒரு சின்ன உதவிக்கு அப்புறம் வர அந்த மௌனமான அங்கீகாரம். வார்த்தைகள் இல்லாமலேயே அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு கதகதப்பான உணர்வும் ஒரு புரிதலும் வளர ஆரம்பிக்குது. சரி, அந்த முதல் புள்ளி அது எப்படி ஒரு உண்மையான நட்பா மாறுச்சு? சின்ன சின்ன தொடக்கங்கள் தான் பெரிய விஷயங்களுக்கு வழிவகுக்குன்னு சொல்றதுக்கே இது ஒரு சூப்பரான உதாரணம். அப்புறம் பாருங்க, 2 பேரும் லஞ்ச் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ராஜெக்ட்ஸ்ல ஒன்னா வேலை செஞ்சாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது 2 பேருக்குமே காமிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஒரே மாதிரி ஜோக்ஸ்க்கு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. சோ அந்த கனெக்ஷன் இப்படி ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிற விஷயங்கள் மூலமா ஒரு உண்மையான நட்பா வலுவாகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்கள் தான் ஒரு பெரிய உறவுக்கு அடித்தளம் போடுது. ஓகே, இப்போ பிரியா லியோவோட கதையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்து யோசிக்கலாம். அவங்களோட அனுபவம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. அது நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். எப்படி இது நடக்குதுன்னு பாப்போம். முதல்ல ஒரு சின்ன அன்பு, ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி. அதுக்கடுத்து அந்த அன்புனால ஒருத்தரோட ஒருத்தர் சேரணும், பேசணும்னு ஒரு ஆர்வம் வருது. கடைசியா அந்த ஆர்வம் ஒரு வாழ்நாள் நட்பு என்ற ஒரு அற்புதமான விஷயமா மாறுது. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இல்லையா? ஆனா எப்படி ஒரு சின்ன கருணை செயல் இவ்வளவு விலைமதிப்பில்லாத ஒரு நட்பை உருவாக்குது? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுக்கு பின்னாடி ஒரு பழமையான ஆழமான ஞானம் இருக்கு. அந்த ஞானம்தான் இந்த குறள். அன்பீனும் ஆர்வமுடைமை, அதியேனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அன்புங்கிறது மத்தவங்க மேல ஒரு ஆர்வத்தை, ஒரு ஈர்ப்ப உருவாக்கும். அந்த ஆர்வம்தான் நட்புன்னு சொல்ற அளவிட முடியாத ஒரு பெரிய சிறப்புக்கு வழிவகுக்கும். அப்போ கடைசியா நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். உண்மையான நட்புங்கிறது அன்புங்கிற சின்ன விதையிலிருந்து முளைச்சு வர்ற ஒரு விலைமதிப்பில்லாத பரிசு. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன கருணையான செயலுக்கும் ஒரு புது அழகான நட்பை உருவாக்குற சக்தி இருக்கு. அதனால நீங்க காட்டுற சின்ன சின்ன அன்ப எப்பவுமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. அது நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசா கூட இருக்கலாம்.